இப்போ 30-40 வயசுலயே மூட்டு வலி இடுப்பு வலின்னு சொல்லாதவங்களே இல்லை. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மூட்டு வலி வரும், பெண்களுக்கு இடுப்பு வலியும் வரும், மூட்டு வலியும் வரும். ஸோ மேஜராக இருக்கிற ப்ராப்ளம் மூட்டு வலியும் இடுப்பு வலியும். பெரும்பாலும் உட்காந்து செய்கிற வேலைன்றனால அதுக்காக வேலையும் விட முடியாது. அட்லீஸ்ட் இந்த பொடியாவது ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட போனும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஜாயிண்ட் ஹெல்த்துக்கும் நல்லாவே இருக்கும். முன்னெல்லாம் 50-60 வயசுக்கு மேலே தான் மூட்டு வலி இடுப்பு வலிலாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ 30-40 வயசுலேயே மூட்டு வலி இடுப்பு வலின்னு சொல்லாதவங்களே இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அதுலேயும் 2 மேஜரான விஷயம். ஒன்று உணவு முறை மாற்றங்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பே இல்லாத வேலை. இந்த ரெண்டுமே மூட்டு வலி இடுப்பு வலி ரொம்ப சீக்கிரமாகவே வரத்துக்கு மேஜரான காரணங்களாக இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐம் டாக்டர் பொற்கொடி ஹரி, சித்த மருத்துவர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு டாக்டர் பொற்கொடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மூட்டு வலி வரும், பெண்களுக்கு இடுப்பு வலியும் வரும், மூட்டு வலியும் வரும். ஸோ மேஜராக இருக்கிற ப்ராப்ளம் மூட்டு வலியும் இடுப்பு வலியும். இதுக்கு இந்த வீடியோவில் ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 5 மூலிகைகளை பற்றி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட், பிரண்டை பொடி. பிரண்டையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன் ஜாயின்ட்ஸ் மாதிரியே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பிரண்டையும் அப்படி தான் இருக்கும், குட்டி 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 குட்டியாக. ஸோ இதுக்கு இயற்கையாகவே எலும்பை ஸ்ட்ராங் ஆக்கிற சக்தி இருக்குது. இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸாக இருக்கிறத ரெடியூஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் ஜாயிண்ட் ஸ்வெல்லிங்கை கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் போன் ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா நீங்கள் பிரண்டை பொடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, முழங்கால் வலி, இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த மூலிகை பொடினா அது பிரண்டை பொடியை சொல்லலாம். ரெண்டாவது, முருங்கை இலை பொடி. இதில் கியூர்சிட்டின், குளோரோஜெனிக் ஆசிட், விட்டமின் இ அதிகமாக இருக்கிறனால ஜாயின்ஸு இன்ஃப்ளமேஷன்லேருந்தும் ஸ்வெல்லிங்லேருந்தும் ப்ரிவென்ட் பண்ணும். இதில் இருக்கிற கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் எலும்பை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி எலும்போட கார்டிலேஜை ரிப்பேர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் கொலாஜன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால ஜாயின்ஸை ஸ்டிஃப்னஸ்லேருந்து ரெடியூஸ் பண்ணி ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். மூணாவது, முடக்கற்றான் பொடி. சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு மூலிகை. எதுக்குன்னா ஆர்த்ரைட்டிஸ், சயாட்டிக்கா, ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பொடியை எடுத்துக்கும் போது அந்த பெயினை கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஜாயின் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது, காலை நீட்டி மடக்க முடியாது. அந்த கஷ்டம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்டிஃப்னஸை ரெடியூஸ் பண்ணி ஜாயிண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியை ரீகெயின் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நாலாவது, நெல்லிக்காய் பொடி. இது ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆகி ஸ்வெல்லிங் ஆகிறதுக்கு உறுதுணையாக இருக்கிற டாக்ஸின்ஸை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால கொலாஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணும். எலும்போட கார்டிலேஜும் கனெக்டிவ் டிஷ்யூஸும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, அதே மாதிரி ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்ஸை பெயினை கம்மி பண்ணுறதுக்கு இது உறுதுணையாக இருக்கும். அஞ்சாவது, கடுக்காய் பொடி. போனோட டிஷ்யூ ரீஜெனரேஷனுக்கும் கார்டிலேஜ் ஹெல்த்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகிறனால எலும்புக்கு தேவையான சத்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் ஜாயிண்ட் பெயின் கம்மியாகும். இந்த 5 பொடியை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 பொடியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது பிரண்டை பொடி 50 கிராம், முருங்கை இலை பொடி 50 கிராம், முடக்கற்றான் பொடி 50 கிராம், நெல்லிக்காய் பொடி 50 கிராம் எடுத்துக்குங்க. கடுக்காய் பொடி மட்டும் 10 கிராம் எடுத்துக்குங்க. இதெல்லாம் வீட்டிலே காய வச்சு ரெடி பண்ணினாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். வாங்கி நான் சொன்ன அளவில் மிக்ஸ் பண்ணி ஒரு சம்படத்தில் போட்டு வச்சுக்கிங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 5 கிராம் எடுத்து மோர்லேயோ இல்லை வெதுவெதுப்பான தண்ணியிலையோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்குங்க. நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் பெயினில் சேஞ்சஸ் தெரியும். ஸோ இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நம்மளோட வேலையை மாற்றிக்க முடியாது. பெரும்பாலும் உட்காந்து செய்கிற வேலைன்றனால அதுக்காக வேலையும் விட முடியாது. அட்லீஸ்ட் இந்த பொடியாவது ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட போனும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஜாயிண்ட் ஹெல்த்துக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ ரொம்ப ஏர்லியராக, அதாவது 30 வயசு 40 வயசுலேயே வரக்கூடிய மூட்டு வலி இடுப்பு வலியெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும் இது. ஸோ டெய்லி உங்கள் டயட்டில் இந்த பொடியை ஆட் பண்ணிக்கிங்க நான் சொன்ன மாதிரி.